நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நர்ஸ வந்து ரவுடிகிட்டருந்து காப்பாத்தி, நம்ம சுடர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து வெளியில வந்து மனோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேடம் எப்படியாவது வந்து சுடர் போறதுக்கு முன்னாடி போய் அந்த நர்ஸ தூக்குனா தான் நீங்க வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன்ல சொல்றாங்க. சரி நல்ல வேளை இப்பயாவது அந்த விஷயத்த சொன்னியே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குனு வந்து மனோ வந்து இன்னொரு ரவுடிகளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டேய் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள் கேட்காங்க. சொல்லுங்கள் மேடம் இங்கே தான் பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் ஒரு அட்ரஸ் தரேன். அந்த அட்ரஸில் போனீங்கன்னா வெண்ணிலான்னு ஒரு நர்ஸ் இருக்கும். அந்த நர்ஸை உடனே வந்து கிட்னாப் பண்ணிடுங்க. நான் சொல்கிற வரைக்கும் அந்த பொம்பளை வந்து வெளியிலேயே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் நம்மளோட வேகம் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஃபோனை வைங்க உடனே போய் அந்த நர்ஸை தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து அட்ரஸை வந்து அந்த ரவுடிகளுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ரவுடிய வந்து அட்ரஸ பார்க்காங்க. "டேய் இந்த அட்ரஸ் தான்டா, பக்கத்துல தான்டா இருக்கு. வண்டி எடுறா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி எல்லாருமே வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அங்கே நர்ஸை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸுக்கு வந்து வயசாயிருச்சு. வீட்டில் வந்து ஒரு பேரன் இருக்கான். அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்பா சீக்கிரமாக வாரேன்னு சொல்லியிருக்காரு. வந்த உடனேயும் நம்ம வந்து படத்துக்கு போவோம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிடா உங்கள் அப்பா வந்து வேலையை முடிச்சுட்டு வரட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த நர்ஸு பாட்டி இருக்காங்களா அவங்க வந்து சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ரவுடிய கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இறங்கி போய் இங்கே யார் வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு வந்து கேட்குறாங்க. அப்பா நீ தான் வேணும் வா வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நீ கூப்பிட்டா வரமாட்டேன் உன்னை தூக்குனா தான் வருவேன்னு சொல்லிட்டு ரவுடியை வந்து அப்படியே செண்டு தூக்கா தூக்கி கொண்டு போய் வண்டியில் ஏற்றிடுறாங்க. அந்த பையன் இருக்கான்ல டேய் விடுங்கடா பாட்டியை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்து பார்க்கான். பையனை தள்ளி விட்டுட்டு அந்த ரவுடியை வந்து நர்ஸை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க போன ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே பின்னாடியே வந்து சுடர் வந்துடுறாங்க. சுடர் வந்தோடனே வெண்ணிலா பாட்டி எங்கே நர்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இப்போ தான் ரவுடியை வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஒரு வெள்ளை கலர் வண்டியில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் சொல்கிறாங்க. அப்போனா உனக்கு அந்த பாட்டி எங்கே போனாங்க, எந்த காரு, ரவுடி யார் எல்லாத்தையும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் வந்து சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும்க்கா, இப்போ தான் போகிறாங்க, இந்த பக்கம் தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமையா வந்து சொல்கிறாங்க. சுடர் அந்த பையனை வண்டியில் ஏற்றிக்கோ, எப்படியாவது போய் அந்த பாட்டியை பிடிச்சே ஆகணும், அந்த நர்ஸை கூப்பிட்டு போனால் தான் நம்ம வந்து அஞ்சலி வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து போகிற வழியில் அந்த வண்டியா இந்த வண்டியா நல்லா பாரு, அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. இல்லை இந்த வண்டி இல்லை அந்த வண்டி இல்லை, அந்த வண்டி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, வெள்ளையாக இருந்துச்சு, 3 ரோடிங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு டீட்டெயிலாம் அந்த தம்பி வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமையா இன்னும் கொஞ்சம் வேகமாக போங்க ராமையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வண்டியை வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த வண்டியை வந்து நெருங்கிட்டாங்க. அந்த போகுதுல அந்த வண்டி தான், அந்த வெள்ளை வண்டி தான், அதில் தான் கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து பார்த்து கரெக்டாக சொல்லிட்டான். ராமையா அந்த வண்டியை தான் கடத்திட்டு போனோம், வண்டி வேகமாக எடுங்க வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராமையா வந்து வேகமாக வண்டியை ஓட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து டக்குன்னு போய் அந்த ரவுடி அந்த வண்டி வந்து மறிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜெல்லாம் வந்துட்டார். என்ன எழில் நேற்று தான் கேட்டிங்கல்ல, ஒரு நாள் உங்களுக்கு டைம் கேட்டிங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கிட்டு கோர்ட்டில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா குழந்தை எல்லாருமே வந்து அஞ்சலி பார்க்க போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து விட மாட்டேங்காங்க. பாப்பா உங்களுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்திருக்கீங்க, நேற்றே வந்தப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது வந்து பார்க்கக்கூடாதுன்னு உங்களை சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் மன்னிச்சுக்கோங்க சார், அஞ்சலி பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாப்பா கேஸ் முடிஞ்ச உடனேயும் அவங்கள நீங்கள் பார்க்கலாம் பாப்பா, இப்போ வேண்டாம் பாப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. சார் இல்லை சார் பெரியவங்க தானே விட மாட்டீங்க, எங்களை விடுங்க, நாங்கள் வந்து சின்ன குழந்தையில எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இருங்க ஆனால் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அஞ்சலி வந்து கூப்பிட்டு வராங்க. அஞ்சலி வந்தோடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அபி எனக்கு வந்து உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கவே முடியல, சுடர் அப்பா எல்லாத்தையுமே பார்க்கணும் போல் இருக்குது, பாட்டியெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது, என்னை எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அபி வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத, சுடர் போயிருக்கா, சுடர் எப்படியாவது வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா, தெரியுமில்ல நம்ம சுடர் சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வான்னு உனக்கு தெரியுமில்ல, அதனால் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, சுடர் வந்து எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து அபி கேட்காங்க. உடனே அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க எங்கம்மா அவள் சாப்பிட்றா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகிறேன் உங்களை பார்க்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இருங்க பாட்டி உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டாங்க, நாங்கள் கொடுக்குறோம் அதை சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. சாரி அபி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு எல்லாருமே அந்த வெளியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதையும் அந்த போலீஸ்காரே பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அபி வந்து அபி வந்து ஊட்டியெல்லாம் விடுறாங்க அஞ்சலிக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொண்டு வந்து போலீஸ்காரங்கிட்ட, "சார் ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அஞ்சலி விட்டு போகிறாங்க. அப்போது வந்து நம்ம அபிகிட்ட வந்து அஞ்சலி கேட்காங்க, "என்னை திருப்பி வந்து கூட்டு போயிடுவீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கே வந்து டாடி சுடர் எல்லாருமே வந்து நீ கூட்டு வந்துடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து குழந்தையெல்லாம் கிளம்புறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கோர்ட்டில் வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க, "சொல்லுங்கள், ஏதோ நிரூபிக்க போகிறேன்னு சொன்னீங்களே, என்ன நிரூபிக்க போகிறேன் சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா எழிலுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, கையை விரிச்சிட்டு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காரு. "சொல்லுங்கள் சார், நேற்று கேட்டிங்கல்ல, ஒரு நாள் டைம் கேட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நான் வந்து உண்மையை நிரூபிக்க போகிறேன். அஞ்சலி வந்து அவங்களோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. "நிரூபிங்க சார்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எழில் வந்து அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து டக்குன்னு ஒரு பாரத்தை வந்து கொடுக்காங்க. ஃபைல் மாதிரி இருக்குது. "சார் பாருங்கள் சார், அஞ்சலி வந்து எங்களோட குழந்தை தான் சொல்கிறதுக்கு எங்கள் கட்சிக்காரர் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அதில் வந்து அஞ்சலி வந்து அனாதை ஆசிரமத்தில் இருந்தாங்கல்ல, அதிலிருந்து தான் டீட்டெயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோ, அவங்க டீட்டெயில் எதுவுமே இல்லை. "என்ன, அஞ்சலியோட டீட்டெயில் எதுவுமே இல்லையே, உங்களோட குழந்தை தான் சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, "சார் இல்லை சார், அது வந்து கை குழந்தையாக இருக்கும்போதே அவள் வந்து தொலைஞ்சு போயிட்டா. அதனால் நாங்கள் ஃபோட்டோ கூட எடுக்கலை. ஆனால் எங்கே பிறந்தா, எங்கே எத்தனை மணிக்கு பிறந்தா, எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம எழில் வந்து கோவப்பட்டுறாங்க. "சார், அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. அஞ்சலி வந்து எப்போ பிறந்தா, என்ன எங்கே பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து அவங்க காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. "சார், நேற்றே உங்களை சொன்னேன்ல, இப்படி கத்திக்கிட்டு இருந்தால் கோர்ட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன், அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க." இங்கிட்ட அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க இருக்காங்கள்ல, சுடர் வந்து அந்த ரவுடியில் வந்து மடக்கி பிடிச்சாங்கல்ல, அவங்க கூட வந்து இறங்கி சண்டை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இறங்கினோன்னே ராமையா கிட்ட, "ஏய் யாரா நீங்கள், எதுக்குடா எங்களை வழிய மறிக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்காங்க. "ஏய் ஒழுங்காக வந்து அந்த அம்மாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடிடுங்கடா, இல்லைன்னா அவ்வளோதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து ஜம்முன்னு இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு, "டேய் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்டா, உங்களை யார் கடத்த சொன்னா, இவங்கள வந்து எதுக்காக கடத்திருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அதுக்கு நேரம் கிடையாது. நாங்கள் உடனடியாக வந்து கோர்ட்டுக்கு போய் ஆகணும். உடனே அந்த அம்மாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடிடுங்கடா, அவ்வளோதான்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்க பேரன் இருக்காங்கல்ல, அந்த நர்ஸோட பேரன், அவங்க வந்து அந்த அந்த ரவுடிகிட்ட போய் சண்டை போட போயிடறான். "டேய் எங்கள் பாட்டியை விடுங்கடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பாட்டியவே தூக்கிட்டு வருவீங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். உடனே சின்ன பையனை வந்து தள்ளி விட்டுறாங்க. உடனே ரெண்டு கேங்க்கும் அடிதடி ஆகிப்போச்சு. ராமையா, சுடர் இருக்காங்க, அங்கிட்டு ரவுடிங்க இருக்காங்க. எல்லாருமே அடிதடி சண்டை ஆகிப்போச்சு. ரவுடிங்க வந்து இங்கிட்டு ராமையாவை தள்ளி விட்டுறாங்க. சுடரை வந்து அங்கிட்டு தள்ளி விட்டதில் அவங்க போய் ஒரு கோயிலில் விழுந்துடுறாங்க. கோயிலில் விழுந்தவொடனே அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ புகுந்த மாதிரி ஒன்று, அதாவது சாமியோட இது வந்து அவங்க உடம்புக்குள்ளே புகுந்த மாதிரி காட்டுறாங்க. ஆளே வேறு மாதிரி வர மாதிரி காட்டுறாங்க. "டேய் இப்போ விட போகிறீங்களா இல்லையாடா, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாடுறா சீனை போட்டுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "என்னையவே கிண்டல் பண்ணுறீங்க, இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து விறுவிறுன்னு வந்து டக்குன்னு எல்லா ரவுடிகளையுமே அடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நீங்கள் இங்கிட்டு வாங்கம்மா, இங்கிட்டு வாங்கம்மான்னு" சொல்லிட்டு அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நர்ஸை வந்து இங்கிட்டு வர வச்சுட்டு அந்த ரவுடிகளை வந்து அடி வெளுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ராமையா நமக்கு நேரம் இல்லை, உடனே வந்து அந்த அம்மா வண்டியில் ஏற்றிட்டு நம்ம வந்து அங்கே போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளை அடித்து போட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.